சூர்யா இந்த தடவை மாசா இல்லை ஃபுல் ஃபேமிலி வைபா? கைஸ், விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், வெங்கி அட்லுராஜ் கேஸ்ட் பார்த்தாலே எக்ஸ்பெக்டேஷன் எகுறதில்ல. இந்த படத்தில் சூர்யா ஒரு ரிச் பிஸ்னஸ்மேன் அண்ட் ஒலிம்பிக் ஷூட்டிங் சாம்பியனும் கூட. ஆனால் பர்சனல் லைஃப்பில் மேரேஜுக்கே நோ சொல்லிட்டு சரகசி மூலம் ஒரு குழந்தைக்கு டேட் ஆகிறாரு. அந்த குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ வர அவனோட பயாலஜிக்கல் மதரை தேடி அமெரிக்கா போகிறாரு. அங்கே தான் மமிதா பைஜு என்ட்ரி. சூர்யா மமிதா கெமிஸ்ட்ரி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ். அதே நேரம் ராதிகா சரத்குமாரோட ஆக்டிங் இந்த மூவிக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். ரிவ்யூஸில் சூர்யாவோட கிளாசிக் பர்ஃபார்மன்ஸ், மமிதாவோட எனர்ஜி, ராதிகாவோட எமோஷனல் ப்ரெசன்ஸ், இப்படி பர்ஃபார்மன்ஸ் தான் படத்துக்கு மேஜர் ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டோரி அண்ட் ப்ரெசன்டேஷனில் மட்டும் மிக்சடு ஒப்பீனியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது மோர் என்கேஜிங்காக ஃபேமிலி மூமெண்ட்ஸ், காமெடி, எமோஷன்ஸ்னு நல்லா போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, ப்ரெடிக்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னெசரி ஃபைட்டு, மேலும் சில இடங்களில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு விமர்சனங்கள் வந்திருக்கு. பட் ஒன் திங் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் அக்ரீஸ் ஆன், சூர்யா பர்ஃபார்மன்ஸ் மாஸ், அதுவும் கிளைமேக்ஸில் நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ ஓவரால் விஸ்வநாதன் சன்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ், ஆனால் பர்ஃபார்மன்ஸில் ஸ்ட்ராங். அண்ட் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது 27 crore. விஸ்வநாதன் சன்ஸ் ஹிட் வைப்ஸா இல்லை ஒன் டைம் வாட்சா? நீங்கள் படம் பார்த்திருந்தா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தரலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உலகெல்லாம் சினி சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.